காளஹஸ்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராகு, கேது இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் ஜோசியக்காரங்கலாம் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அங்க போய் நிவர்த்தி பண்ணு அப்படின்னு. அந்த கோவில் வந்து ஏன் அவ்வளோ பிரபலமா இருக்கு? இந்திய சித்தர் காலத்துல அதுதான் அஸ்ட்ரானமி, ஏவியேஷன், ஏரோஸ்பேஸ் இது எல்லாத்துக்கும் பொதுவான இடமா இருந்திருக்கு. அதனால தான் அது வாயு லிங்கம். ஏன்னா வாயு காற்று. அதுல ட்ரினிட்டின்னு 3 தெய்வங்கள் இருந்தாங்க. அவங்க யாருன்னா கிருஷ்ணர். அந்த கருத்தினன். அவர் தான் 8க்காக இந்த ஒரு பொய் கதை சொல்லியிருக்காங்க. சிலந்தி வந்து சிவலிங்கத்துக்கு வந்து எந்த அழுக்கும் படக்கூடாதுன்னு சொல்லி சிவலிங்கத்தை சுத்தி ஒரு வலை பின்னிச்சான். அதுதான் பெரிய பக்தி அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சிலந்தி வந்து 8 கிருஷ்ணனை குறிக்கும். கர்ப்பமா இருக்கிற பாம்பு, ஏன்னா முருகன் தானே சேயோன் கர்ப்பத்துக்கான கடவுள். அதனால கர்ப்பமான பாம்பு, விஷம், இந்த சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் கொண்டு வந்து உணவா கொடுக்குமா. அதுதான் அதோட உயர்ந்த பக்தியாம். அது யானை இதெல்லாம் ரொம்ப அசுத்தம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சுத்தம் பண்ணுமா. தண்ணியை ஊத்தி ஊத்தி சுத்தம் பண்ணுமா சிவலிங்கத்தை. இவங்களோட பக்தியை மெச்சி சிவன் வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுத்தாராம். என்ன மாதிரி ஒரு கதை, கண்ணப்பர் கதைன்னு சொல்லுவாங்க. கண்ணப்பர் யாரு? கண்ணன் வந்து பெரிய கண்ணுடையவர் கிருஷ்ணர். வானத்தை பார்த்து பார்த்து பெரிய கண்ணாயிரு கிருஷ்ணர். அவர் தான் ஐவர் அப்பன், ஐயப்பன். இந்த இடத்துல பொதிகை குருகுலத்துல இருந்த குருகுலம் வந்து இங்க பெயர்ந்து வந்திருக்கு. கடல் பக்கத்துல இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்கு. அதனால ஏரோஸ்பேஸ்க்கு இது ரொம்ப வான் ஆராய்ச்சிக்கும் வானிலை கணிக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல இடமா இருந்ததுனால இதை தேர்வு செஞ்சிருக்காரு கிருஷ்ணர். ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு இங்க இருந்து தான். கண்ணப்பர் வந்து ஐயப்பன். சகுனி தானே கிருஷ்ணரோட எதிரி. சகுனியோட கூட்டாளி யாரு? திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் கண் இல்லை. அதனால இந்த கண்ணப்பன் வந்து சிவலிங்கத்து மேல காலை வச்சு ஒரு கண்ணை பேத்து இதெல்லாம் பண்ணுவார். ஈஷாலையும் சொல்லுவாங்க. ஈஷால உள்ள தியானலிங்கத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னால ஒரு பெரிய பேனல் கண்ணப்பரை பத்தி இருக்கு. ஏன்னா அவர் இலுமினாட்டி இல்லையா. பாண்டியன் ஐயா நிறைய விழியங்கள்ல சொல்லியிருக்காங்க. எல்லா ஆழ்வார்களும் எல்லா நாயன்மார்களும் பொய்யானவங்கன்னு. இந்த பெரிய புராணத்துல இந்த கண்ணப்பர் கதையை சொல்றாங்க. அந்த ஆழ்வார்கள்லாம் பிள்ளைக்கறி கேட்பாங்க. பரசுராமன், சகுனி, திருதராஷ்டிரன், ராமன் இவங்க எல்லாரையும் நாயன்மார் ஆழ்வார் கதைகள்லாம் இருக்கும். இவங்க இந்த நாயன்மார்கள் எல்லாம் நாம வணங்கினோம்னா நம்மளோட கடவுள் நம்ம குலசாமி நம்ம கிட்ட வரமாட்டாங்க. தெய்வங்கள் ட்ரினிட்டி அப்படி யாருன்னு இருந்தாங்கன்னா சந்திரனும் இந்திரனும் ஒரு பார்ட்டு, முருகன் ஒரு பார்ட்டு, சிவன் ஒரு பார்ட். இது வந்து 3 பேரா இருந்தது. ஆனா இப்ப பிண்டாரிகள் அதை மாத்தி வந்து முருகன், சிவன், விஷ்ணுன்னு மாத்தி வச்சிருக்காங்க. பலி கொடுக்கறதுக்கு. அந்த காலத்துல நரபலியே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வேற வேற பலிகள்லாம் கொடுக்குறாங்க. சடங்கு கொலைகள்னு பேர்ல அந்த பலியும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கோயில் கோபுரத்தை வந்து கிருஷ்ணதேவராயர் தான் விஜயநகர காலத்துல கட்டினது. 2009 ஈழம் நடந்ததுல அப்போ அந்த கோபுரம் வந்து வெடிச்சிச்சு. அந்த வெடிப்பும் போது ஆந்திராவும் வெடிச்சு 2ஆ பிரிஞ்சு 2 மாநிலமா ஆயிடுச்சு. அப்போதான் 2009 தான் இதில் 5ஆம் தமிழ்ச்சங்கமும் 5ஆம் யுக கட்சியும் மலர்ந்துச்சு அந்த 2009. அதுக்கப்புறம் தான் உண்மைகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு.